கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையமும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவார். ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார். ஜோதியாய் பிரகாசிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ
சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தை நான் தியானிக்கும்படியா நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு பகுதியை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இது நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் ஓமையாய் சொன்ன ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும். 10 கன்னிகளை குறித்து அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அநேக இந்த 1ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த 10 கனிகளை குறித்து உண்மையான சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அதை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் படிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் மட்டுமா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நான் வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத தேவன் தாமே ஆசீர்வதித்து ஆனால் இதிலிருந்து எங்களோடு பேச வேண்டியதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, தெரிந்து கொண்டு ஆனால் அதன்படி நான் நடக்கத்தக்கதாய் தேவன் எங்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கும் போதே நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க, ஜெபத்தோடு கேட்க பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. கேட்கும் போது ஆனால் எங்கள் இருதயங்கள் திறக்கப்படத்த, எங்கள் இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியத்தக்கதா கேட்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வருகிற அப்பா வசனத்தை தியானிக்கக்கூடாது வருகிற இடர்கள், தடைகள்லாம் இயேசுவை நாமத்தை கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள், நம் ஆயத்தம் உள்ள ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மணவாளனுடன் கூட போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாளுடைய தலைப்பை ஆயத்தமாய் இருப்பவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள்.
ஆயத்தமாய் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம் ஆயத்தமாய் இருந்தால் தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆயத்தமாய் இல்லை என்றால் கைவிடப்படுகிற சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டுடும். இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது 10 பேரும் கன்னிகள் தான். 10 பேரும் யார் தான்? கன்னிகள் தான். ஆனால் அந்த 10 பேரில் 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தாங்க. கன்னிகளாக இருந்தாலும் 10 பேர் எடுத்துக்கொள்ளப்படலை. ஆனால் அந்த கன்னிகள் என்ற நிலையில் யார் ஆயத்தமாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நாம் ஆயத்த நிலையிலே நாம் காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வேதம் வாசித்தேன், அதனால நான் ஆண்டவர் வருகும்போது எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவராகிய நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான காரியம். ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு வர எல்லாம் அடிப்படையான காரியம். அது நிச்சயமாக அதை செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு மேலாக நான் என்ன ஜெபிக்கிறேனோ, என்ன வேதம் வாசிக்கிறேனோ, என்ன சத்தியத்தை கேட்கிறேனோ அதன்படி நாம் நடக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேனோ அதன்படி நான் என்ன செய்யணும்? நான் நடக்கிறவளாய் நான் காணப்பட வேண்டும். எதற்காக ஆலயத்து வருகிறேனோ அது நிமித்தம் என் வாழ்க்கை மாற வேண்டும். வார போகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குமானால் நான் எப்படின்னா நான் ஆயத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஏதோ பேருக்கு போகிறேன் ஆலயத்துக்கு, அவ்வளோதான். ஏதோ பேருக்கு நான் வேதம் வாசிக்கிறேன், ஏதோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். நான் அதை காட்டிலும் நான் எதுக்காக இதெல்லாம் செய்கிறேனோ அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். ஜெபிக்கிறேன்னா என் வாழ்க்கை மாறணும், வேதம் வாசிக்கிறேன்னா என் வாழ்க்கை மாறணும், ஆலயத்துக்கு வரேன்னா என் வாழ்க்கை மாறணும். நான் அப்படியே நான் வாழ்க்கை இருக்குமானால் நான் ஆயத்த நிலையில் நான் இல்லை என்பது தான் அதை காட்டுகிறது. அதான் பாருங்க, 10 பேரும் கன்னிக்கலாம், 10 பேரும் ஜெபம் பண்ணுறவங்க தான், வேதம் வாசிக்கிறவங்க தான், ஆலயத்துக்கு வரவங்க தான். ஆனால் அது 5 பேர் எப்படி இருந்தாங்க? ஆயத்தத்தோடு இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. அவர்களை வேதம் சொல்லுகிறது, ஆயத்தத்தோடு இருந்த கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், ஆயத்தமில்லாத கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லு. நாம் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். யாருன்னா நம்ம பார்த்து உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கோவம் வந்தது பாருங்களேன். நான் பரலோகம் நம்மை பார்த்து சொல்லுது, நீ ஆயத்தமாக இருந்தால் நீ புத்தி உள்ளவன், ஆயத்தம் இல்லாதவனாக இருந்தால் நீ புத்தி இல்லாதவன் வேதம் சொல்லு. நான் புத்தி உள்ளவனா புத்தி இல்லாதவனா நம்மை நாமே நிதானித்து பார்த்து நாம் புத்தி உள்ள ஜனங்களாய் நம்ம மாற வேண்டும். ஆனால் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் மாறணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவராய் இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று கால சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஆண்டவரும் இந்த வேத வசனங்களை பார்க்கும்போது நம்முடைய வருகை குறித்து ஆண்டவர் தெளிவாய் அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். இங்கே குறிப்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் வீட்டில் போய் மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதுமாய் அவருடைய வருகையின் போது என்னெல்லாம் நடக்கும், அவர் வருகைக்கு என்னெல்லாம் அடையாளம் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதே இந்த வேத வசனம் பார்க்கிறோம். சீஷர்கள் அவரை நோக்கி கேட்கிற ஒரு காரியம் கேட்டதுனால அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய்.
ஒருவரை உங்களை வஞ்சியாத எச்சரிக்கையாக இருக்கு பாருங்க. தம்முடைய வருகை குறித்து என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத இந்த அதிகாரம் முழுவதும் நம்மளால் பார்க்க முடியும். அதிலே இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகின் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரம் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். மறுபடியும் வருவார். அவருடைய வருகை குறித்து அவர் இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறத இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தை நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி அவர் பரமேறத்துக்கு முன்பதாக மறிக்கிறது முன்பாக தீர்க்க தரிசனமான இந்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். நான் மறுபடியுமாய் என்ன செய்வேன், நான் வருவேன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் வரைக்கும் இந்த சீஷர்களை சம்பாஷித்து அவர் உயிரோடு இருக்கிறவராக அநேக காரியங்களை சிஷ்டாங்கப்படுத்தி அவர் என்ன செய்ய அவர் பரமேறி பரலோகத்து போகிறார். இப்போ அந்த போகிற சமயத்தில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கை உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலீலே ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்தை எடுத்து கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளினார் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கு. நிச்சயமாக அது நடக்கிறது ஒன்று. சில வேளையில் சில பேர் கேட்கும் போது 2000 வருஷமாக இதான் சொல்லி கொண்டு இருக்கு, ஆண்டவர் இயேசு வரப்போற எங்கே வராரு அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கே வந்த வரவே இல்லையே, அதனால் இது நடக்காது அப்படின்னு சில பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருகிறார், அவர் வரப்போகிறாரு. ஆனால் அவர் எப்படி வருவார், எந்த நாளில் வருவார் நமக்கு தெரியாது. எப்படி வரப்போகிறாரு, எந்த நாளில் வரப்போகிறாரு நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாததுனால நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லைன்னா நாம் அறியாத நேரத்தில் ஆண்டவர் வந்துடுவார். வேதம் அதான் சொல்லுகிறது. நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பார்க்கிறோம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்ம நினைக்காத நேரத்தில் வருவார். அப்படின்னா நம்ம அவர் வருகிறது யாருக்கும் தெரியாது. அவர் சொல்லும் ஆண்டவராக இயேசு சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் அதே அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள்.
யாருக்கும் தெரியாது, பூமியில் உள்ளவர்களுக்கும் தெரியாது, பரலோகங்களுக்கு தூதர்களுக்கு கூட என்ன செய்யாது, அது தெரியாது. இப்படிப்பட்ட தேவனுடைய வருகை இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டுமா, நான் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. நாம் எப்போதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இன்றைக்கு வந்தால் கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், நம் ஜீவியம் காணப்பட வேண்டும். நம் ஜீவியம் இல்லை என்றால் நம் கைவிடப்படுகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு. அதனால் நான் இன்று எண்ணப்படும் அளவு, இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு வருவாரன்னா, இன்றைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவார்கள் என்று ஆண்டவர் எண்ணும் போது நான் அந்த எண்ணிக்கையில் நான் சேர்த்து கொள்ளப்படுவேனா என்று நான் பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் வருகை, இன்றைக்கு ஆண்டவர் வருகை இருக்கு என்ற ஒரு நிலையில் இந்த நாளில் யாரெல்லாம் பரலோகத்தில் சேர்க்கப்படுவாங்க என்று ஆண்டவர் நம்ம எண்ணும்போது அந்த எண்ணிக்கையில் நாம் இருப்போமா என்று நாம் பார்க்கணும். அந்த எண்ணிக்கையிலே நாம் சேருகிறவருக்கு சேரும் அளவும் சேருவதற்கு ஏற்றவர்களாக நம்முடைய ஜீவியம் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்களிலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஆயத்தமாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்களிலே நம்மளால என்ன செய்ய முடியும், ஆயத்தமாக இருக்க முடியலப்பா, முடியல. தெரியாத காரியத்தை எப்படி நம்ம ஆயத்தமாக இருக்க போகிறோம்? குறிப்பாக ஒரு ஆராதனை 7 மணினா நம்மளால என்ன செய்ய முடியல, ஆயத்தம். தெரிந்த காரியம் தான், ஆனால் வர முடியல. ஆண்டவர் இப்படி தான் ஆராதிக்கணும், வசனத்தின் தான் நடக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். ஆனால் தெரிந்த காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, நடக்கணும். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை. தெரிந்த காரியத்தை ஆயத்தமாக இல்லாத சூழ்நிலை இருப்போமானால் ஆண்டவர் வருகை தெரியாத ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போவோம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், நம்ம அதெல்லாம் ஆண்டவர் வந்தால் நான் போயிடுவேன், இப்போ ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் இருந்தால் ஆண்டவர் கூடயே அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது போல் நம்ம இருக்கிறோமா பார்க்கணும். நல்லது தான், ஆனால் அது போல் என் ஜீவியம் இருக்குதா என்று நாம் பார்க்க வேண்டும். எந்த நாளிகளிலே அவர் வருவார் என்று நாம் அறியாததுனால நாம் எந்த நிலையிலும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 25:13 நாம் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். ஏன் அவருடைய நாளிகை நீங்கள் அறியாதிருக்கிறபடினா. இடத்த சொல்ல திருடன் வருவது போல வருவென்றார். திருடன் எப்போ வரான்னு தெரியாது நம்மளுக்கு, ஆனால் அவர் வருகை போல இருக்க போகுது. நம்முடைய ஜீவியம் எப்படியா இருக்கு? இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் பூமிக்குரியதே சார்ந்து இருக்கிறது. பூமிக்குரிய காரியங்கள் தேவைதான் இல்லைன்னு சொன்னா, ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. அதெல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கை அதெல்லாம் மாறி நாம் மேலானவைகளையே நாம் நாடுகிறவளாய், மேலானவளை தேடுகிறவளாய், மேலானதை நம் இருதயம் நோக்குகிறதாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் பூமிக்குரிய காரியங்கள் பூமிங்க மேன்மே தான் நம்ம எல்லாமே தேடின்னு இருக்கோம். இப்படி இருந்தால் நம்ம எப்படி வருகளை எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். மேலான காரியங்களிலே நாம் அதிகமாய் தேடுகிறவர்களாக இருக்க, அதிலே நம்முடைய இருதய நாட்டம் உள்ளதாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்னதான் நாம் தேவனுடைய வருகையில் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த வேத சம்பவத்தில் பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆயத்தமாக இருந்தவர்களிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லி தான் இந்த நாளில் பார்க்க.
ஒருவேளை நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இருப்போமானா இன்றைக்கு தியானிக்கிற இந்த காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம சோதித்து பார்த்து நம்மை நாமே நிதானித்து நான் ஆயத்தமாக இருக்கிற இடத்துல காணப்படுற காரியம் என்னிடத்திலேயும் காணப்பட வேண்டும் என்ற அந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த ஆயத்தமாக இருந்தவர்கள் காணப்பட்ட ஒரு 3 காரியம். முதலாவது, இந்த ஆயத்தமாக இருந்தவர்களில் விழிப்பு காணப்பட்டது. ஆயத்தமாக இருந்தவர்களில் விழிப்பு காணப்பட்டது. இந்த ஆயத்தமாக இருந்தவர்களில் விவேகம் காணப்பட்டது. இந்த ஆயத்தமாக இருந்தவர்கள் விருத்த சேதனம் காணப்பட்டது. நாம் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன்னா, இப்படி இந்த சம்பவத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக இந்த ஆயத்தமாக இருந்தவருக்குள்ள என்ன இருந்ததுன்னா, விழிப்பு அவங்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் மற்ற 5 பேர் இடத்துல அந்த விழிப்பு இல்லாதனால அவங்களால ஆயத்தமாக முடியல. அவங்க ஆயத்தமாகாதனால அவங்க கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்னிடத்தில் விழிப்பு இல்லை என்றால் என்னால் ஆயத்தமாக வெறும் பேருக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கலாம். என்னிடத்தில் விழிப்பு இல்லை என்றால் என்னால் ஆயத்தமாக இருக்க முடியாது. ஆயத்தமாக இல்லை என்றால் நான் ஆண்டவருடைய வழிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள் மிக மிக கடினமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்கிற ஒரு காரியம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக 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 கடினமான ஒரு காரியம். அது எளிதான காரியம் அல்லவே அல்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணு உனக்கு இடல அந்த அதை பிடிங்க போட்டுரு. அந்த கண்ணோட இடர பண்ணுற கண்ணோட நீ என்ன செய்ய முடியாது, உன்னால் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுக்கு உன் கண்ணு தான், அது உன் கை தான், உன் கால் தான், நீ தரித்து போட்டுறாத. அப்போ தான் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போனா பாருங்கள், பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். நம்ம அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்ம இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சொல்லி கொண்டு இருக்காங்க, இங்கே கண்ணை முன்னே நான் பரலோகத்தில் கண்ணை திறந்துடுவேன்னு சொல்கிறோம். எப்படி திறப்போம் நமக்கே தெரியல, சொல்கிறோம். நம்ம நித்தியத்தில் பிரவேசிப்பது மிக மிக ஒரு கடினமான அதுக்கேற்ற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லப்பா, ஒரு கால் போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீ எங்கே இருக்கணும்? நீ நித்திய ஜீவனுக்கு வரணும். இடர்கள் பண்ணுகிற காரியத்தோடு உன்னால் என்ன செய்ய முடியாது? நித்தியத்துக்கு வர முடியாது. இடர்கள் பண்ணுகிற காரியத்தோடு உன்னால் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியாது. அது உன் சொந்த காரியம், மாம்சம். அதை தரித்து போட்டு நீ ஒத்த கண்ணோடு ஒத்த கையோடு நீ ஊனமாக கூட என்ன செய்யலாம்? நீ நித்தியத்துக்கு இடர்கள் பண்ணுற காரியத்தை வாழ்க்கையை விட்டுட்டு அடிச்சுட்டு நீ ஊனமாக கூட என்ன செய்யலாம்? நித்தியத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் இடர்கள் பண்ணுகிற 2 கண்ணோடு கையோடு உன்னால் என்ன செய்ய முடியாது? நித்தியம் பிரவேசிக்க முடியாது. நீ நரகத்தில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ கடினமான காரியம். ஆனால் அந்த கடினமான காரியத்தையும் கர்த்தர் நம்மை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சில வழிகளை வச்சிருக்கிறாரு, பாதைகளை வச்சிருக்கார். அந்த பாதையில் நான் போவோமானால், கர்த்தர் நியமித்த பாதையில், நியமிக்கப்பட்ட பாதையில், வழிகளிலே நாம் போவோமானால் நிச்சயமாக நம்மால் நித்தியத்திலே பிரவேசிக்க முடியும். அதில் நான் போகாமல் நான் பாட்டு எனக்கு இஷ்டம் போல நான் இருப்பேன்னா நம்மளால் போக முடியாது. அதான் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 10 பேர் கன்னிகை தான். ஆனால் இந்த 10 பேரில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. ஏன்? இந்த ஆயத்தமுள்ளவராக இருந்த வாழ்க்கை என்ன காணப்பட்டதுன்னா, விழிப்பு காணப்பட்டது. நாம் எப்போதும் விழித்திருக்கிற ஜனமாக காணப்பட வேண்டும்.
அவ்விடத்துல என்ன விழிப்பு இருந்ததுன்னா, தீவட்டி அணையாமல் காத்துக்கணும். தீவட்டியில் இருக்கிற தீயை அணையாமல் காத்து கொள்ளணும். தீவட்டியில் இருக்கிற எண்ணெய் குறையாமல் காத்து கொள்ளணும். அந்த விழிப்பு அவங்கள்ட்ட இருந்தது. அந்த 5 பேர்கிட்ட அந்த விழிப்பு இல்லை. பின்னால் பார்த்துக்கலாம், அணைஞ்சு போச்சுன்னா அணைஞ்சுதான் ஏற்றிக்க போகிறேன்னு. எண்ணெய் இல்லையா, எண்ணெய் இல்லைன்னா யாருன்னா கடன் வாங்கி என்ன செய்யலாம், ஏற்றிக்கலாம். விழிப்பு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் நம்ம இடத்துல என்ன இல்லை, விழிப்பு இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்துக்கலாம். அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி என் வாழ்க்கை விழிப்பு இல்லை என்றால் என்னால் ஆயத்தமாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு, இது செய்யுங்க, இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், என்னை தேடுங்க என்று எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை செய்ய முடியல. ஏன்னா அப்புறம் செய்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவரை அத்தவரம் தேடிக்கலாம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. இது எதை காட்டுதுன்னா, என்னிடத்தில் விழிப்பு இல்லை. விழிப்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 5 பேர், மற்ற 5 பேர் விழிப்புள்ளவர்களாக இருந்ததுனால, விழிப்புள்ள என்ன, அவங்க கையில் இருக்கிற தீவட்டியில் இருக்கிற அந்த தீ அணையாமல், அந்த நெருப்பு அணையாமல் காத்து கொள்ள வேண்டும். அந்த தீவட்டியில் இருக்கிற எண்ணெய் குறையாமல் காத்து கொள்ள வேண்டும். அந்த விழிப்பு அவரிடத்தில் இருந்ததுனால அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மார்க்கு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மார்க்கு 13ஆம் அதிகாரம் 36, 37 நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடி விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்கிறேன். யார் இடத்துல சொல்கிறாரு? சீஷரிடத்தில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பின் வருகிற எல்லாருக்கும், இனிமே என்னை பின்பற்றுகிற எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விழித்திருக்க வேண்டும். நான் விழித்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். விழிப்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆயத்தமாக முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் விழித்திருங்கள்னு சொல்கிறார். அதனால் நான் விழித்திருக்கிறேனா இல்லையா என்பதை நாம் அறிய வேண்டும். நான் விழித்திருக்கிறேன், நான் இருப்பேனால் நான் ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லும்போது அங்கே சொல்கிறோம், அங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். புத்தி சொன்னது, இது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நினைத்து நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்னெல்லாம் சொல்லப்படுகிறதோ, எனக்கு என்னெல்லாம் சத்தியம் சொல்லப்படுகிறோ, எனக்கு எதெல்லாம் சத்தியம் நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறாரோ அதை நினைத்து நாம் விழித்திருக்க வேண்டும். அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்ல அதன்படி நாம் செய்யணும். அதுதான் விழித்திருக்கிறது. ஏதோ நான் படிச்சுட்டு மூடி வைக்கிறதுக்கு அல்ல. ஆண்டு எனக்கு சொல்கிற காரியத்தை நான் கேட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு அல்ல. எனக்கு என்ன சொல்லப்படுகிறேன், என்ன கேட்குறனோ அதை நினைத்து நான் அதிலே விழித்திருக்கும்படியாய் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு பார். அதை விழித்து இருந்தால் தான் நம்மளால் நம்ம தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள ஜனமாக நாம் காணப்பட முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம், நம்முடைய விசுவாசிகளை நாம் தேவனுடைய வருகை இருக்கிறது என்று அறிந்திருக்கிற நாம் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாமே தெரியும், ஆண்டு வருகை தெரியும், நிச்சயமாக ஆண்டு வர போகிறார் தெரியும். ஆனால் ஆயத்தமாக இருக்கிறோமா?
அப்படி அந்த கேள்வி வந்தால் தான் நமக்கே ஒரு கேள்வி வருது, நான் ஆயத்தமாக இருக்கிறேனா இல்லையான்னு. நீங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தூங்குகிற நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ விழித்து, நாம் விழித்து கொள்ள வேண்டும். விழிப்பாய் காணப்பட, நாம் விழித்திருக்கிற ஜனங்களால் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, விழித்திருக்கிறதுனா தூங்காமல் இருக்கிறது இல்லை. விழித்திருக்கிறா நான் கேட்ட சத்தியங்களின்படி நான் நடக்கணும், ஆண்டவர் வழிகளிலே நடக்கணும், ஆண்டவர் சொன்ன காரியங்களிலே நடக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதுதான் விழித்திருக்கிறது. அந்த விழிப்பு நமக்குள்ளே இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவனாகிய நான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனா என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு விழிப்பு இருக்கணும். எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த விழிப்பு இருக்கணும் நம்மளுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த விழிப்புலாம் இல்லை நம்மளுக்கு. நான் இந்த நேரத்தில் எங்கே இருக்கணும், எப்படி எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, அந்த விழிப்பு உள்ளவர்களாக நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த விழிப்பு நமக்கு இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கு அந்த விழிப்பு நம்ம இடத்துல இல்லை. அந்த விழிப்பு இல்லை என்றால் என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் ஆயத்தமாக முடியாது. அதான் அந்த விழிப்புள்ளவர்களாக நாம் எப்போதும் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கர் 5:6 பாருங்க, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவுள். மற்ற தூங்குகிறது போல தூங்கக்கூடாது. அது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள போல நம்ம பார்க்குறதெல்லாம் மற்றவங்கள தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அவங்க எப்படி இருக்கிற அதை பார்க்கக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன் நான் பார்க்கணும். இன்னைக்கு மற்றவங்கள தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்தா தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆயத்தமாக முடியும். இல்லைன்னா நம்மளால் ஆயத்தமாக முடியாது. ஒரு விசுவாசின் வாழ்க்கையில் பாரு, 2 கண்ணத்தோடு விசுவாசி பார்க்கணும். ஒன்று ஜன்னல் வழியாக பார்க்கணும், இல்லை ஒன்று கண்ணாடி வழியாக பார்க்கணும். ஜன்னல் வழியாக பார்த்தா என்ன இருக்கும், மற்றவங்க தான் தெரியும், மற்றவங்க குறை தான் தெரியும். கண்ணாடியில் பார்த்தா தான் நம்ம குறை நமக்கு தெரியும். இன்றைக்கி நான் ஜன்னலில் தான் பார்த்துன்னு இருக்கிறேன், மற்றவங்க என்ன செய்கிறாங்க என்ன. இன்றைக்கி நம்ம கண்ணாடியில் பார்க்கறது இல்லை. என்னுடைய கண்ணாடி இந்த வேத வசனம் தான், வேத புத்தகம் தான். இதில் பார்த்தா தான், நான் கண்ணாடியில் பார்த்தா என் குறை தெரியும். ஜன்னலில் பார்க்குற வரைக்கும் மற்றவங்க குறை தான் நமக்கு தெரியும். எது வரைக்கும் மற்ற குறையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனோ என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் ஆயத்தமாக முடியாது. என்னிடத்தில் என்ன இருக்குது, என்னிடத்தில் என்ன குறை இருக்குது, அதை நான் சரி செய்யணும். அதை சரி செய்தால் தான் நான் அவரோட போகும்போது நான் என்ன செய்ய முடியும், அவரோட மற்றவங்கள பார்த்துனே போனோன்னா அவங்க போயிடுவாங்க, நம்ம விட்டுறோம், நம்ம காயம் மாறிடும். ஆனால் மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். ஆனால் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் விழிப்பாக இருந்தால் தான் நாம் எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க. அதனால் மற்றவங்க செய்கிறது போல் நாம் இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுறாங்களா பண்ணின்னு போட்டோம், அது நம்ம அது அவங்களாச்சா. நான் எப்படி இருக்கிறேன், என் ஜீவியம் எப்படி இருக்குது, நான் சரியாக இருந்தால் நான் போயிடுவேன், நான் சரியாக இல்லைன்னா நான் போக முடியாதுனால. அதான் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற தூங்குறது போல தூங்காமல் நாம் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களா? அந்த வேத வசனம் இப்படியாகி சொல்லுகிறது, தெளிந்த புத்திகளாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசன கஜிக சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். நம்ம விழுங்கும்படி பிசாசு என்ன செய்கிறான், அப்படியே சுற்றின்னு வரான். அதனால் நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இல்லை என்றால் நம்மளால் ஆயத்தமாக இருக்கவே முடியாது. நாம் எல்லாரும் ஆயத்தப்படணும். ஆயத்தம் உள்ள நிலையிலே நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும்.
வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். விழித்து கொண்டு விழித்து கொள்ளுகிறவளாக இருக்கணும். விழித்து கொண்டாதான் நம்ம ஆயத்தமாய் மாற முடியும். விழித்திருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். என்ன விழிப்பு? தீவட்டி இல்லை நெருப்பு அணையாமல் காத்தணும். தீவட்டியில் இருக்க எண்ணெய் குறையாமல் காத்துக்கணும். அணையாமல் காத்தோம் என்ன? ஜபம் அணையாமல் காத்துக்கொள்ளணும். ஜப வாழ்க்கை அணையாமல் காத்துக்கொள்ளணும். விசுவாசம் அணையாமல் காத்துக்கொள்ளணும். பரிசுத்தம் அணையாமல் காத்துக்கொள்ளணும். தேவனோடு இருக்கிற உறவு அணையாமல் காத்துக்கொள்ளணும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அணையாமல் காத்துக்கொள்ளணும். தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை அணையாமல் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அது ஒருபோது அணையக்கூடாது. அதுக்கு நான் விழிப்பாக இருக்கணும். அணைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், நாம் கைவிடப்படுகிற சூழ்நிலையில் காணப்படும். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ள நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டைகள் அணைந்து போகிறது. என் ஜெப ஜீவியம் அணையக்கூடாது. பரிசுத்தம் அணையக்கூடாது. அபிஷேகம் அணைஞ்சு போகக்கூடாது. தேவனோடு இருக்க ஐக்கியம் உறவில் அணைஞ்சு போகக்கூடாது. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? விழிப்பு இல்லை என்றால் அணைந்து போகிற சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுறோம். இந்த 5 கன்னிகள் அவங்க வாழ்க்கை விழிப்பு இல்லை. அது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீவட்டி அணைந்து போகிறது. பிசாசு என் காரியத்தில் அணைக்கும்படியே தான் பிசாசு எத்தனைத்து கொண்டு இருக்கிறான். விசுவாசிகளை நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருந்து ஒருபோதும் என் தீவட்டி அணையாதபடிக்கு நான் எவ்வளவு எவ்வளவு விழிப்புள்ளவர்களாக அதை காத்துக்கொள்ள வேண்டுமோ நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தீவட்டி அணைந்து விடும். அதுதான் ஒரு வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் வர சொல்கிறார், எதுக்காக ஜெபிக்க சொல்கிறேன், எதுக்காக இங்கே தேவனை தேடன்னு சொல்கிறோம். ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் தீவட்டி அணைஞ்சு போயிடும். அது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தீவட்டி அணைஞ்சு போச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வருகையை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அந்த புத்தியில் அந்த 5 கன்னிகள் தான். ஆனால் அவர்களுடைய தீவட்டி அணைஞ்சதுனால அவங்க எங்கே போக முடியல? தேவனுடைய வருகையில் மணவாளன் எடுத்து வரும்போது அவங்க அந்த இடத்துல இல்லவே இல்லை. கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்ட பின்பு என்ன நடக்குது பாருங்களேன். 11ஆம் வசனம், பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்காக உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கைவிடப்படுகிற நிலைமை. ஏன் அவங்க ஆயத்தமாக இல்லை? அவங்க விழிப்பு அவங்க இடத்துல காணப்படலை. தீவட்டி அணையாமல் காத்துக்கொள்ளணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். இந்த விழிப்பு அவனிடத்துல இல்லை. அது மாத்திரமல்ல, தீவட்டியில் இருக்க எண்ணெய் குறையாமல் காத்து கொண்டார். புத்தி உள்ள என்ன செய்தான்? கூடவே எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். தீவட்டில் எண்ணெய் குறையாமல் காத்துக்கொள்ளணும். நம்ம காரியங்கள் குறையாமல் காத்துக்கொள்ளணும். ஜபம் காரியங்கள் குறையக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் குறையக்கூடாது, பரிசுத்தம் குறையக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைஞ்சுதான் போகுது, தேஞ்சுதான் போகுது. அதில் இருந்து அந்த ஜபம் இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தேடுதல் இல்லை. எல்லா நாளுக்கு நாள் எப்படி தான் போகுது? கழுதை தேஞ்சு கட்டெரும்பாக போகிற மாதிரி தேஞ்சு தான் போயின்னு இருக்கு எல்லாம். இன்றைக்கு பார்க்க வேண்டாம்.
வாழ்க்கை எதையும் குறையாமல் நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன் அது இல்லைன்னா என்கிட்ட அந்த விழிப்பு இல்லை. அது குறையாமல் எப்படிலாம் காத்துக்கொள்ளணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், நான் எங்கெல்லாம் போகணும் அப்படி. அதுதான் நீங்கள் ஜபத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு கூட்டங்களுக்கு வாங்க. ஏன் உங்கள் தீவெட்டில் இருக்க எண்ணெய் குறையக்கூடாது. நீங்கள் தேடாமையே நீங்கள் ஆண்டை வராமே இருந்தீங்கன்னா நிச்சயமாக குறைஞ்சிடும். இல்லை நான் வீட்டில் எல்லாமே பண்ணிவிடுவேன். ஒருவேளை அப்படின்னு சொல்லிக்கணும், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். இல்லைங்க, நீங்கள் வந்தால் தான் உங்கள் தீவட்டியில் இருக்க எண்ணெய் குறையாமல் இருக்கும். தேவனோடு இருக்கிற காரியங்கள் குறையாமல் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்தால் தான் அது நடக்கும். இல்லை என்றால் அது குறைஞ்சி தான் போகும் உங்கள் வாழ்க்கையில். குறைஞ்சி உங்கள் தீவட்டில் எண்ணெய் இல்லை என்றால் உங்கள் விளக்கும் அணைஞ்சு போயிடும். அதனால் தான் நீங்கள் கூடமான மட்டும் சபைக்கு வாங்க, கூட்டங்களுக்கு வாங்க, ஜபங்களுக்கு வாங்க. ஆண்ட கிருபையாக ஒவ்வொரு நாளும் ஜபத்தை ஆண்ட சபையில் வச்சுருக்கிறேன். ஆனால் வரமாட்டேன்றேன், வீட்டில் தான் இருக்கிறோம், வரமாட்டேன்றேன். வரணும், வந்தால் தான் உங்கள் விளக்கில் இருக்க எண்ணெய் குறையாமல் இருக்கும். உங்கள் ஜப ஜீவி, உங்கள் விசுவாச வாழ்க்கை, பரிசுத்தம், தேவனோட ஐக்கியெல்லாம் குறையாமல் இருக்கும். இல்லை என்றால் நாளுக்கு அது நமக்கு தெரியாது, குறையிறது தெரியாது. இந்த 5 கடைகளுக்கு என்ன தெரியல, என்ன குறையிறது தெரியல. அந்த காரியம் வந்த போது தான் அவங்க தெரியுது அவங்க விளக்கில் எண்ணெய் இல்லை என்பது நமக்கு தெரியாது. பிசாசு தந்திரமாய் நம்ம காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறான், அவன் திருடி கொண்டு இருக்கான். வேதம் சொல்ல அவன் என்ன செய்கிறான், அவன் திருடுறதுக்கும் நம்ம அழிக்கவே தான் வரான், தவிர வேறதுக்கு எதுவும் இல்லை. எதுக்கு சுற்றி வரான், என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக திருட வரான். முழுசாக ஒரேடியாக திருடுனா அவங்க தெரிஞ்சிடுவோம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விழிப்பு இல்லை என்றால் நம்மிடத்தில் இருக்கிறதெல்லாம் பிசாசு திருடிடும், எல்லாம் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போகுமானால் நம்மால் என் தீவட்டி என்ன செய்யாது, முடிவு பரியந்தும் எரிந்து கொண்டு இருக்காது. அதனால் நம்ம மிக ஜாக்கிரதையாக நம்ம தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு என் வாழ்க்கையில் விழிப்பு அவசியம். இன்றைக்கு ஒன்றில்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் தேடுறதுக்கு சொல்லிக்கொள்ளும். இதனால என்னால் வர முடியாது, அதனால ஒன்றில்லாத காரியத்தெல்லாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்தெல்லாம் என்ன செய்கிறோம் சொல்லிக்கொள்ளும். ஆனால் எனக்கு என்ன தெரியுது, ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வர போகிறான்னு தெரியுது. ஆனால் அதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்றேன், ஆயத்தமாக இருக்க மாட்டேன். அதுக்கு ஆயத்தமாக ஏதோ வாயில தான் சொல்லின்னு இருக்கிறேன், தெரியுது. பிசாசு அது மட்டும் போதும், அதோட இருந்துடு. நீ தெரியுதா, அப்படியே இருந்துடு, அதுக்காக நீ எதையும் செய்யாத. அப்படிதான் பிசாசு தந்திரமாக செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு என் மனசு என்ன, நான் எதுக்கு ஆண்டு வரப்போறா, எனக்கு அது தெரியும். தெரிந்தும் நம்ம அதுக்கேற்ற வாழ்க்கை, அதுக்கேற்ற ஜீவியம் நம்மிடத்தில் இல்லை. என் ஜபம் அணையாத, என் தேவனோடு இருக்க ஐக்கியம் அணையாதபடி, குறைந்து போகாதபடி நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று நாம் பார்க்கணும். என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், ஒன்றும் செய்யலை. ரசிக்கப்பட்டு 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய இருக்கிற காரியங்கள் இன்னும் நம்மளால் என்ன செய்ய முடியல, வளர முடியல, பெருக முடியல, இன்னும் வேறு ஒன்ற முடியாத சூழ்நிலையிலே நாம் காணப்படுறோம். ஏன் அந்த விழிப்பு நம்மிடத்தில் இல்லை. ஏதோ காரியத்தையே நம்ம சொல்லிக்கொள்வது. அதனால் விசுவாசிகளை நாம் தேவன் வரப்போகிற என்று தெளிவாய் அறிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆயத்தமாக வரும்போது என் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு என் வாழ்க்கையில் விழிப்பு நம்மளுக்கு அவசியம். என் விளக்கில் இருக்க எண்ணெய் குறையாதபடி நான் காத்துக்கொள்ள, என் விளக்கில் இருக்க தீ அணையாதபடி காத்துக்கொள்ள, அதற்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்யணும். இத்தனையும் செய்தாதான்
நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்தால் தான் ஆயத்தமாக இருக்க முடியும். இல்லை என்ன நம்ம ஆயத்தமாக இருக்க முடியாது. உங்களுக்கு அது ஆயத்தமாக இருந்தாங்க. இன்னொன்று ஒரு காரியத்தையும் பாதிப்பு இல்லைன்னா 10 கனிகளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? எண்ணெய் கொடுக்கப்பட்டது. ஆனால் 5 பேர் வச்சுட்டு வந்துட்டாங்க. இதை ஏன் சமந்துன்னு போனோம் தேவையில்லாமல்? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர்வு இல்லாமல் நம்முடைய ஒரு அசட்டத்தனமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ ஏன் செய்யணும்? இதெல்லாம் இப்போ ஏன் இதெல்லாம் செய்யணும்? பின்னால் பார்த்துக்கலாம். எல்லாமே ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே 10 கனிகளுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாரு. ஆனால் 5 பேர் அது அசட்டத்தனமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இது நம்முடைய வாழ்க்கையில் சில வேலையில் நம்ம இன்னும் காலம் இருக்குப்பா, அப்படி தான் சில வேலையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்களேன். இங்கே வேதத்தை வாசித்து பார்ப்பீங்களா? அந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறதாவது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அப்படிதான் சொல்லி கொண்டுக்கிறோம். இது நேரம் இல்லையா? இன்னும் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை சொல்லி கொண்டு இருக்கோம். இன்னும் காலம் இருக்கு, இது நேரம் இல்லை, இப்படிதான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். விழிப்பு இல்லை நம்முடைய வாழ்க்கை. விழிப்பு இல்லை என்றால் நான் ஆயத்தமாக இருக்கேன், இன்றைக்கே நான் ஆயத்தப்பட வேண்டும். அந்த விழிப்பு நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஆயத்தமாக மாற முடியும், ஆயத்தமாக இருக்க முடியும். ஆயத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் எந்த நேரம் வந்தாலும் நான் அவரோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதான் நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று இருக்கேன், ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்னா என்னிடத்தில் அந்த விழிப்பு என்னிடத்தில் இருக்கிறதா நான் பார்க்கணும். 2ஆவதாக நாம் பார்க்க போகிறோம், ஆயத்தமாக இருந்தவர்கள் விவேகம் காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விவேகம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விவேகம் என்றால் நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறவர்களாக இருக்கேன், அதுதான் அந்த விவேகம். இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய வேண்டும். இது நான் செய்கிற காலம், இது நான் செயல்பட வேண்டிய காலம். இதிலே நான் செயல்படாமல் இதிலே நான் கிரியை செய்யாமல் இருப்பேனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்த காலத்திலேயே நான் கிரியை செய்ய வேண்டிய இந்த காலத்தில் நான் கிரியை செய்கிறதா இருக்க, அதுதான் விவேகம். இந்த விவேகம் என்னிடத்தில் இல்லைன்னா என்னால் ஆயத்தமாக முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது ஆண்டவரை தேடுகிற காலம், இது ஆண்டவரை கிட்டி செய்கிற காலம், இது ஆண்டவரோட நெருங்க வருகிற இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறேன், சில காரியம்லாம் எனக்கு அதெல்லாம் ஒரேடியாக முடிச்சுட்டு நான் என்ன செய்வேன், ஆண்டவர்கிட்ட வந்துடுவேன். எப்போ முடிக்க போகிறோமோ எனக்கே தெரியல. கேட்டால் இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குது, இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன்னு நினச்சிங்களேன், எனக்கு வேறு வேலையே இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுவேன். ஆண்டவர் இன்னும் நான் நெருங்கி ஜீவிச்சிடேன். அப்படி தான் சில வேலையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல, இப்போவே நீ என்கிட்ட வான்றாரு. நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம், வரமாட்டேன். விவேகம் இல்லை நம்ம வாழ்க்கை. நான் என்ன செய்யணுமோ இந்த காலத்தில் நான் செய்யாமல் அப்படியே இருக்கிறோம். நம்ம விவேகம் நம்ம இடத்துல இல்லாதனால்தான் என் வாழ்க்கை ஆயத்த நிலையில் இல்லாமல் இருக்கு.
இந்த இந்த 10 கனிகளில் இந்த 5 கனிகள் பார்க்கும்போது அவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. என்ன என்ன அவங்களிடத்து வேகம்னா இருந்துன்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை அதிகமாய் இருக்க வேண்டும் என்ற விவேகம். அதிகமாக இருக்கணும் எனக்கு, அது தேவைப்படுதா இல்லையா அது ரெண்டாவது பட்சம். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவங்களோடு கூட சிரமமாக இருந்தாலும் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்தாங்க, போனால். ஏன்? அதிகம் தேவை, அதிகமாய் தேவனை தேட வேண்டும், அதிகமாய் தேவனிடத்தில் சேர வேண்டும். இந்த அதிகம் நமக்கு தேவை. இருக்கிறதை காட்டி சில வேலையில் அவனை தேடினது போதும், ஜபம் பண்ணினது போதும், அர்ப்பணித்தது போதும், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருந்துங்க. போதும் என்ற நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் இந்த எண்ணெய் போதும்பா அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. விவேகம் இல்லை. நான் இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடணும், இன்னும் அதிகமாக கர்த்தரத்தை நெருங்கணும், இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு ஜீவிக்க, இன்னும் அதிகமாக கர்த்தருடைய காரியங்களிலே நான் காணப்படும் என்ற அந்த விவேகம் நமக்கு இல்லை. நம்ம கொடுக்கப்பட்டவைகளிலே நான் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விவேகம் நம்மிடத்தில் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் எல்லா கிருபையும் தந்திருக்கிறாரு. ஆனால் அதிலே நான் வளரணும், அதிலே நான் பெருகணும், அதெல்லாம் என் வாழ்க்கை அதிகமாக இருக்கணும், அந்த விவேகம் இல்லை நம்மகிட்ட. போதும், அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த நிலையில் இருப்போம்னா நம்மால் தேவனுடைய வருகையில் நம்மால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. போதுன்னு சொன்னால் நம்மளால் ஆயத்தமாக இருக்க முடியாது. இன்னும் நான் அதிகமாய் ஆண்டவர்கிட்ட சேரணும், இன்னும் அதிகமான தேவனுடைய காரியங்களிலே நான் ஈடுபட வேண்டும். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்மளே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்களேன், 3 நாள் ப்ரேயர் வச்சா நம்ம என்ன தான் செய்கிறோம்? ஒரு நாள் போனால் போதும், இது 2 நாள் தேவையில்லை. அதான் ஒரு நாள் போயாச்சே, ஒரு நாள் ப்ரேயர் போனால் போதும். அப்படி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குப்பா. காலையில் சாயங்காலம் ப்ரேயர் வச்சாக்கா காலைல போயாச்சுல போதும், சாயங்காலத்துக்கு போகணும். அப்படி தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் அதிகமாக தேடணும், இன்னும் அதிகமாக நான் தேவனுடைய காரியத்தை, இன்னும் தேவனுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கணும் என்ற அந்த விவேகம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அதிகம், ஆனால் உலக காரியத்தில் மற்ற எல்லாமே அதிகமாக சேர்த்து வைக்கணும், அது மட்டும் நமக்கு இருக்கு. ஏன்? எதுக்கு? எதிர்காலத்தில் எனக்கு உதவும். எதிர்காலத்தில் எனக்கு, பிற்காலத்தில் எனக்கு என்ன செய்யும்? நான் சேர்த்து வைக்கிற காரியம் உதவுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக சேர்த்து வைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை சேர்த்து வச்சா எனக்கு நித்தியத்தில் உதவும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சேர்த்து வைக்க மாட்டோன்றோம். அந்த பிற்காலத்தில் எனக்கு உதவும் அது சேர்த்து வைக்க மாட்டேன்றோம். பூமிக்குரிய காரியத்தை தான் என்ன செய்கிறோம்? சேர்த்து நான் சேர்த்து வைக்கிறதுனால தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த காரியம் நம்ம ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யலை? இருக்க மாட்டோம். ஆவி அழிந்து போகிற காரியத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம், ஆனால் அழியாத காரியத்தை என்ன செய்ய மாட்டோம்? சேர்த்து வைக்க மாட்டோம். பொக்கிஷத்தை என்ன செய்ய மாட்டோம்? பரலோகத்தில் ஆண்டவர் சொல்ல உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம சேர்க்க மாட்டேன்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக எல்லாவற்றையும் செய்யணும், அதிகமாய் கர்த்தரை, அதிகமாய் கர்த்தரத்தில் நெருங்கணும், அதிகமாக கர்த்தரை ஜீவிக்கணும், அதிகமாய் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யணும், அதிகமாய் கர்த்தர் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும். ஏன்னா அந்த அதிகம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கு. எல்லா காரியத்திலும் போதும் போதும் தான் சொல்கிறோம், ஆனால் உலக காரியத்தை மொத்தம் தான் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கொண்டு வரும். இந்த கன்னிகள் பார்க்கும்போது இந்த புத்தியுள்ள கன்னிகைகள்
இன்னும் அதிகம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் இன்னும் அதிகமாய் தேவை என்று சொல்லி அவள் என்ன செய்ய கூடவே அவள் எண்ணெய் எடுத்து கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்டவைகள் என்னவோ அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டு போனோம். அது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் என்ன ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதிலே நாம் அதிகமாய் காணப்படாங்க. பாவம் கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன அது எதற்கென்று கர்த்தர் அந்த காரியத்தை அதை அவர்கள் அதிகமாய் படுத்தினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக என்னை எனக்காக தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவனை குறித்து இருக்கிறார், அது குறித்தத காரியம் என்ன, அது அதிகமாய் நாம் என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். பாருங்கள், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது பரிசுத்தம் உள்ளவன் நீ இன்னும் பரிசுத்தம் ஆகணும். பரிசுத்தம் ஆகிட்டேன்னு நினைக்காத, இன்னும் அதிகம் ஆகணும். இன்னும் ஜெபியம் அதிகமாகும், இன்னும் தேவனை தேட இன்னும் அதிகமாகணும். இன்றைக்கு கொஞ்ச நேரம் தேடுறதே நம்மளுக்கு பெரிய கேட்டால் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். ஏன்னா காலையிலே நான் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம அப்படி தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லா காரியம் நம்ம அதிகமாக மாறணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க முடியும். நான் தேவனை வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள, அதுதான் நம்முடைய இலக்கே. அதை விட்டுட்டேன்னா அவ்வளோதான் போச்சு. நான் இந்த இலக்கை விட்டுட்டு எதையோ நான் பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இலக்கு எது என்றால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது தான், நித்திய ஜீவனை பிரவேசிப்பதான் என்னுடைய இலக்கை. அந்த இலக்கை விட்டுட்டு நான் எதையோ நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், எதையோ நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் என்னதான் நான் செய்தானோ நான் அந்த இலக்கை அடையாவிட்டால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில். அதனால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எதற்காக என்னை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வாழ்க்கை காணப்படும். எது அழகான்னு சொல்லுவோம், அறை கட்டப்பட்டதாகவும் விளக்கு என்ன செய்யணும், எரிகிறதாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. தேவனை விட்டு வழி விலக பழகிற எதையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையை செய்யக்கூடாது. தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களா ஒன்று குறைந்த 9 பாருங்க, அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதை நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சாயலாய் நாம் ரோமர் 8:29-30 பார்க்க அவருடைய சாயலுக்கு அவர் குமாரன் சாயலாக ஒப்பாவதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அந்த விவேகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். விவேகம் இல்லாத பட்சத்தில் நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். இன்றைய அழைக்கப்பட்ட நான், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், நான் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் கவனிக்கணும். சில உலக நன்மை கிடைச்சது, அதிலேயே நான் திருப்தி ஆகி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நித்திய ஜீவனை பிரவேசிப்பதுக்கு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் கேட்கும் போதெல்லாம் ஒரே பதில் தான் சொல்கிறேன். என்ன, நான் ஜபம் பண்ணுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்து வருகிறேன், அதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம எப்படியாய் நம்ம இருக்கிறோம். எவ்வளவாய் ஆண்டவரை தேவனை தேடுறேன், எவ்வளவாய் ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறேன், எவ்வளவாய் ஆண்டவருக்கு என்று நான் காரியங்களை விட்டு நான் தேவனுக்கு என்று நான் வாழ்கிறேன் என்பதை நாம் காணப்படணும். அந்த விவேகம் நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கு எது எனக்கு மேன்மையாகப்படுது, எது எனக்கு முக்கியமாகப்படுது, எதை நான் என் வாழ்க்கை மேலோங்கி இருக்குது நான் பார்க்கணும். இன்றைக்கு உலக காரியம் தான் எனக்கு மேலோங்கி இருக்குது. ஆண்டவராய் ஆண்டவராய் என் காரியமாக என்றால் என் காரியத்தை தான் எடுத்திருக்கிறேன். அதெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவர் காரியம் தான் நான் இருக்கணும் என்ற அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. என் காரியம் தான் முக்கியம், ஆண்டவர் காரியம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி தானே விவேகம் இல்லை, நம்மளுக்கு விவேகம் இல்லை. நான் எதை செய்யணுமோ நான் இப்போ செய்யணும், ஆண்டவர் காரியம் செய்ய என் காரியத்தை தான் நான் செய்கிறேன்.
அதை தவிர்த்துட்டு நான் என்னுடைய தேவனுடைய அந்த சூழ்நிலை நான் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரத்தில் வரணும் அப்படின்னா அது நம்ம செய்யறதில்ல. பாருங்கள், என்னுடைய காரியம் தான் எனக்கு மேலோங்கி இருக்குது, அதனால் என் காரியம் தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி அந்த விவேகம் இல்லை நம்மளோட இடத்துல. அதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிறேன்? விசுவாசியாய் நான், ரட்சிக்கப்பட்ட நான் விவேகம் உள்ளவர்களாக நான் காணப்பட வேண்டும். நீதிமொழி 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்க்கும்போது, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான். என்னவா? விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன். ஒரு ஆவிக்குரிய விவேகமாக நடக்கிறதை விட்டுட்டு அவன் தப்பி நடப்பானா அவன் எப்படி? அது எதுக்கு சமமா? செத்தவர்கள் கூட்டத்தில் தாவரிப்பான் சொல்ல. என்ன விவேகம் இல்லைன்னா நம்மளால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. செத்தவர்கள் கூட்டம்னா விசுவாசி போகிற சேர இடம் தான், அதில் தான் சேர முடியும். ஏன்? விவேகத்தின் வழியை விட்டுட்டேன். எதை செய்யணுமோ அதை விட்டுட்டேன். நான் எதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அதை விட்டுட்டேன். தேவனுடைய காலத்தை, தேவன் தேடுகிற காலத்தை விட்டுட்டேன். ஆனால் சொல்கிறேன், இன்றைக்கே ரட்சணை நாள் சொல்கிறேன், இன்றைக்கே தேவனை தேடுகிற நாள். தேவன் கொடுத்த கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்கக்கூடாது. தேவன் எனக்கு தேடுறதுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார், காலத்தை தந்திருக்கிறாரு, விடுதலையை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் நான் தேவனை தேடாமல், தேவனை கிட்டி தேவனோட நெருங்காமல், தேவனுக்கென்று காரியங்களை செய்ய, தேவனுடைய காரியத்தில் நான் இல்லாமல் இருப்பேனானால் அந்த விவேகத்தின் வழியை விட்டு நான் நடக்கிறேன்னு அர்த்தம். நான் நடக்கிறேன். இந்த விவேகத்தின் வழியை விட்டு நடப்பேன்னா செத்தவர்கள் கூட்டத்தில் தாவரிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் காணப்படுறோம். அதனால் நம்ம ஒரு விசுவாசியை நாம் எப்படி நடக்கணுமோ நம்ம அந்த நேரத்தை, அந்த காலத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள. கர்த்தர் கொடுத்த கிருபையின் காலத்தை, கிருபையின் நேரத்தை, கிருபையின் தாளந்தை நாம் பயன்படுத்தினோம். இல்லை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்போமானால் நம்மால் தேவனுடைய வருகைக்குள்ள ஆயத்தமாக முடியாது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். என் வீடு, என் ஜீவியம் பரலோகத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் விவேகம் காணப்பட வேண்டும். விவேகத்தினால் வீடு என்ன செய்யுமா? நிலை நிறுத்தப்படும். என்னுடைய ஜீவன், என்னுடைய வாழ்க்கை நித்தியத்தில் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நான் விவேகமாய் செயல்பட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டுமோ, இந்த காலத்தில் நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். தேவனை தேடுற நேரத்தை தேவன் தேடி தான் ஆகணும். தேவனை தேடி வர நேரத்தில் ஆலயத்துக்கு வரணும், வந்து தான் ஆகணும். அதை தவிர்த்து நான் வேறு வழியை நான் எடுத்து இருப்பேன். நான் அதை தவிர்த்து வேறு காரியத்தை நான் செய்வேன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? நித்தியத்தில் நம்ம காரியத்தை நிலைப்படுத்த முடியாது. சில தடை தான் வரும், சில எதிர்ப்புகள் வரும், சில சூழ்நிலை மாற, நம்ம அதெல்லாம் மேலே வந்து தான் வரணும் பாருங்கள். ஆனால் அதே சூழ்நிலை இருக்குது, ஆனால் வேலைக்கு போகிறோம். நம்ம அதே சூழ்நிலைக்கு நம்ம உலக காரியம்லாம் என்ன செய்யுது? கரெக்டாக நம்ம செய்கிறோம், அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுவே ஆவிக்குரிய காரியத்தை ஏன் வர மாட்டேங்குது? கொஞ்சம் தடை வச்சா ஒன்று அப்படியே என்ன செய்யுது? வராமல் இருந்துடும். நம்ம ஆண்டை தேடாமல் இருந்துடும். ஒரே இதுனா ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும், ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும், அவ்வளோதான். மற்ற நாளும் தலையை வைக்க தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வசதியுள்ள ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவோம். அது நடுவில் சர்ச்சை பார்க்க என்ன செய்யக்கூடாது? தலையே வைக்கக்கூடாது. அந்த ஒரு தீர்மானத்தில் இருந்து கொண்டு இருக்கணும். பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்கள்.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு வரணும். வேற மற்றவர்களோட சேர்ந்து ஜபம் பண்ணாமல தனியாக வந்து ஜபம் பண்ணலாம். நம்ம பார்க்கணும். ஆண்டவர் ஆலயத்தில் வந்து சந்திப்பதுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆண்டவர் வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன செய்யும்? நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் வந்து ஆலயத்தில் வந்து சந்திப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கு. வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். நம்ம விவேகத்தோடு நான் சரி வீட்டில் தான் உட்காந்து இருப்பேனே தவிர ஆலயத்தை மட்டும் நினச்ச மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போனால் இப்போ ஆலயத்தை மட்டும் வீட்டில் எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ணுவேன். சும்மாவே உட்காந்துருப்பேன். ஆனால் ஆலயத்துக்கு மட்டும் நினச்ச மாட்டேன். வரும். அது யாராக இருந்தாலும் சரி, வாழ்வு பிள்ளைகளாலும் சரி, யாராலும் சரி, லீவில் வீட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் ஆலயத்தை நினச்ச மாட்டீங்க, வரமாட்டேன். ஆலயத்துக்கு வரமாட்டேன். கேட்டால் அம்மா கூட வரணும், அப்பா கூட வரணும். ஆனால் காலேஜுக்கு வேலைக்கு எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? தனியாக போவோம். எல்லாம் போய் அனுப்பணும். ஆனால் சர்ச்சுக்கு போகிறது மொத்தம் நம்ம பெற்றோரை சொல்கிறோம், தனியாக போவாது அப்படின்னு சொல்லுவோம். சர்ச்சுக்கு போனால் தான் தனியாக போகுது. ஆனால் ஸ்கூலுக்கு, காலேஜஸுக்கு, வேலைக்கு எல்லாத்துக்கும் தனியாக போகலாம். சர்ச்சுக்கு மட்டும் தனியாக போகக்கூடாது. நம்ம எப்படி விவேகத்தோடு இருக்கிறோம் பாருங்களேன். எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எப்படி எந்த காரியத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்குறோம் என்பதை விசுவாசிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், விவேகம் நமக்கு தேவை. விவேகம் இல்லை என்றால் நம்மளால் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். பேதையாக இருக்காத, விவேகம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களை பேதையாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் விவேகம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம விவேகம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம் தேவனுடைய வருகைக்கு நம்மால் ஆயத்தமாக முடியும். அதனால் நம்ம விவேகமுள்ள ஜனங்களாக நாம் காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான். விவேகியாக தான் நம்ம நடையின் மேல் நான் என்ன செய்யணும்னு, எப்படி நான் பண்ணணும், என் ஜீவி எப்படி இருக்கணும், அதிலே நாம் கவனம் உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை பார்க்கிறோம். விவேகம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். உங்களின் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். நல்ல நடக்கையினால் காண்பிக்க, அது விவேகமுள்ள நம்ம நடக்கையில் காண்பிக்க வேண்டும். அப்படின்னா நான் என்ன செய்யணும், ஒரு விசுவாசியாக நான் ஆவிக்குரியவனாகனா என்ன செய்யணும் என்பதை நம்ம நடக்கையினால் நம்ம என்ன செய்யணுமா, காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரியவன் சொல்லி கொண்டு இருக்கிறோம், ஆனால் பூமிக்குரிய காரியத்தில் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஆவிக்குரியவன் என்ன செய்கிறது இல்லை, ஆவிக்குரியவனுக்கு ஏற்றபடி நம்ம நடக்கிறது இல்லை. ஒருவேளை ஆவிக்குரியவனுக்கு பூமிக்குரிய காரியம் தேவைதான், ஆனால் அதுவே நம்ம தேவையாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவன் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் தான் நாம் விவேகிகளாக நம்மால் மாற முடியும். அதான் நம்ம விவேகம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஆயத்தமாக அந்த ஆயத்தம் இருந்தால் தான் நம்ம
தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அந்த 5 கன்னிகைகள் அவர்கள் விவேகமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அதிலே அவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருந்தார். 10 கன்னிகளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, ஆனால் 5 பேர் தான் இதை கூட எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அந்த விவேகம் அதிகமாக தேவை, அதிகமாக எல்லாம் இருக்கணும். எனது விவேகம் அவங்க இருந்ததுனால்தான் அவங்க மணவளன் வருகை தாமதம் ஆகிறது. ஆனால் மறுபடியுமா மணவளன் வருகிறார் என்று கேட்டபோது தங்கள் விளக்குகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி செய்யும் போது எண்ணெய் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நமக்கு தேவைப்படும். அப்போ தான் நம்ம ஆயத்தமாக முடியும். இன்னும் நான் ஆண்டவரை தேடணும், இன்னும் நான் தேவனோட நெருங்கி ஜீவிக்க. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் நாம் தேவனுக்கு ஆயத்தம் உள்ளவர்கள் என்ற நிலையில் நம்ம வாழ்க்கை மாற முடியும். அல்லேலூயா. இல்லை போதும் அப்படின்னா நம்மளால் நிற்க முடியாது. போதும் என்று நான் சொல்லக்கூடாது, போதும்னு அவர் சொல்லணும். நீ தேடினது போதும், நீ ஜபம் பண்ணது போதும், நீ வேதம் வாசித்தது போதும் என்று அவர் சொல்லணும். அவர் அது போல் சொல்வாரா? சொல்ல மாட்டார். இன்னும் தேடு, இன்னும் வேதம் வாசி, இன்னும் ஜபம் பண்ணு, இன்னும் அபிஷேகம், இன்னும் பரிசுத்தமா, அதுதான் அவர் சொல்லுவார். அவர் சொல்லணும் எல்லாமே. இன்றைக்கி நானே சொல்லிக்கிறேன், பரிசுத்தம் ஆகிட்டேன் ஐயா, ஜபம் பண்ணிக்கும், நான் நல்லா ஜபம் பண்ணுறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், இது போதும், இப்படி இருந்தால் அப்படியே போயிடுவேன் நான் பரலோகத்துக்கு. நான் தான் சொல்லின்னு இருக்கிறேன். நான் சாப்பிட்டுனே இருக்கிறேன். உங்களை பார்த்து யாருன்னா நீ போதும்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? ஓ, எனக்கு தான் தெரியும், சாப்பிட்ற எனக்கு தான் தெரியும் போதுமா இல்லை, நீ நான் சொல்கிறது. அது போல் அவருக்கு தான் தெரியும் அவரை வருகைக்கு எவ்வளவு ஆயத்தை நம்ம எவ்வளோ போதும் என்பதை அவருக்கு தான் தெரியும். இன்றைக்கி நான் போதும்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை அந்த விவேகம் நம்மிடத்தில் காணப்பட்டால் நம் ஆயத்த நிலையில் நாம் இருக்க முடியும். 3ஆவதாக நாம் பார்க்கிறேன், விருத்த சேதனம் காணப்பட்டது. விருத்த சேதனம் சொல்லும்போது நான் பழைய ஏற்பாடு போகக்கூடாது. விருத்த சேதனம் அது நாம் குறிப்புக்காக அதை நான் கோர்வை அடுத்த விருத்த சேதனம் என்று சொல்லும்போது நம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இன்றைக்கி நான் எவ்வளவுக்கு நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், எவ்வளவாய் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எவ்வளவாய் நான் ஆண்டவருக்கு என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன் என்பதை நான் கவனிக்க வேண்டும். எனக்கு விருத்த சேதனம் என்ற அந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்களிடத்தில் இந்த 5 கனிகளிடத்தில் 5 புத்தி உள்ள கணிதத்தில் அந்த விருத்த சேதனம் காணப்பட்டது. பார்ப்பீங்களான்னா அந்த வசனத்தை பார்க்கும்போது தெரியும், ஆனால் மேலோட்டமாக பார்த்தா தெரியும், ஆனால் அந்த உள்ளத்தை பார்க்கும்போது நமக்கு அழகாய் தெரியும். நீங்கள் அந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 25ஆம் அதிகாரம் மத்திய 25ஆம் 7ஆம் வசனத்தை, அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகள் ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாத புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். 9ஆம் வசனம், புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். புத்தி உள்ள பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, உங்களுக்கு எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யல? புத்தி இல்லாதவர்களோடு கலந்து இல்லை. கன்னிகை தான், சரி நீயே நான் என்ன செய்யலாம், பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 பேர் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது.
ஆனால் இவரிடத்துல அவங்களை விருத்த செய்த ஒரு அர்ப்பணிப்பு அவங்ககிட்ட இருந்தது. என்ன, உங்களோடு நாங்கள் என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன். அதாவது அந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே நாம் பார்த்தோம், நாம் என்ன செய்ய மற்ற ஜனங்களோடு கலவாமல் இருக்கணும். ஒரு வேளை அவங்க கன்னிகளாக இருந்தாலும், அவங்க ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க புத்தி இல்லாமல் இருப்பாங்கன்னா அவங்களோட கலக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாரோட கலந்து நம்ம யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மற்ற ஜனங்களோட கலந்து தான் இருக்கும். அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறாங்க, எல்லாம் அவங்களோட கலந்து தான் இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க பார்க்கிறோம், இவருக்கு அந்த 5 புத்தி இல்லாத கனியோட என்ன செய்யலை, அவர்கள் கலவாது இருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு தேவை. நாம் யாரோட இணைஞ்சிருக்கணும், யாரோட இணையக்கூடாது என்பதை நம்ம அறிந்து இருக்கணும். எல்லாரோட சேர்ந்து போகக்கூடாது. கேட்டா அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அப்படிதான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனால் கிறிஸ்தவம் தான், அவங்க எப்படி இருக்கிறாங்க, புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் புத்தி உள்ளவனா அவங்களோட கலந்து போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 5 புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன செய்யலாம், எங்கள் எண்ணெய் உனங்களாம் செய்ய வச்சுவேன் தர மாட்டாங்க சொல்லும் போது அது இறக்கமற்ற செயலாக கூட தேர்ந்து பாருங்கள். நடா இறங்கவும் மாட்டுறாங்களே. ஆனால் அதிலே நாம் கவனம் உடையவளாக இருக்க வேண்டும். என்ன, நம்முடைய அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. நான் எதில் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறோம், அதில் நம்ம நிலைச்சிருக்கிறோம். நம்ம அவங்களோட கூட நம்ம சேர்ந்து போகக்கூடாது, அவங்களோட சேர்ந்து நம்ம கலந்து இருக்கக்கூடாது. அவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியும், அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறாங்க, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், ஆனாலும் அவங்க விசுவாசிகள் தான். ஆனால் அவங்க அவங்க ரட்சிக்கப்பட, ஆனாலும் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறாங்க. தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறோம், அவங்களோட கலந்து போகிறோம், எல்லாமே செய்து கொண்டு இருக்கோம். அந்த 5 புத்தி உள்ள ஸ்திரீகள் சொல்கிறாங்க, நான் அவங்க என்ன தந்தால் எங்களுக்கு என்ன செய்யாது, போதாமல். புத்தி இல்லாதவங்க கலந்தாக்க நம்ம இருக்கிற அபிஷேகம் கூட போயிடும். தேவ சித்தத்தின்படி இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற கிருபையும் போயிடும் நம்மளுக்கு. அதில் தான் நம்ம சொல்கிறோம், மற்றவங்களோட எங்கே செய்யாங்க, கலவாதிருங்கள். யார் தேவ சித்தம் செய்கிற, யாருக்கு தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, யாருக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ, யார் தேவனுக்கு அவர்களோட நம்ம இருக்கிறோம். இல்லை அவங்க நம்மளுக்கு அவங்க நெருங்கினவங்க எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட இருந்தாக்கா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் போயிடும், அப்படியே கிருபையும் போயிடும், ஜபம் போயிடும், எல்லாமே போயிடும். அவங்கள போல் நம்ம வாழ்க்கை மாறிடும். அதனால் மிக முயற்சி. அதனால் பார்க்கிறோம், உங்களோட நான் சேர்ந்தாக்கா என் தீவட்டி என்ன செய்யும், அணிஞ்சு போயிடும். அது தீவட்டி எண்ணெய் இல்லாமல் போயிடும். அதனால் என் தீவழி, அதனால் என் இதை நான் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும்னா, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிறத நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். வசனம் அதான் சொல்லுது, உனக்குள்ளே இருக்கிறத நீ என்ன செய்ய, பற்றி கொண்டு இரு. யாரும் எந்த காரியத்தினாலும் என்ன இடக்கூடாது, நீ இழந்து விடக்கூடாது. மற்றவங்களோடு சேர்ந்து கலந்து எல்லாம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, என் கிட்ட உள்ளதும் நமக்கு போயிடும் வாழ்க்கையில். வெளிப்படுத்தல் அதான் சொல்லுது. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உனக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். அது இழந்து போகும்படி, உனக்குள்ளே இருக்க இழந்து போகும்படி மற்றவங்களோடு என்ன செய்யாத, கலவாத. தேவ சித்தத்தின்படி செய்ய தேவனுக்கு பிரியமில்லாதவங்களோட கலவாத. ஒருவேளை அவங்க தேவனை அறிந்த ஜனங்களாக இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் அவருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறார்களா, தேவ சித்தத்தில் இல்லாமல் இருக்கிறாங்களா, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், அவங்கள கலவாத, கலந்திருக்காத. சேதனம் காணப்படும் ஒரு அர்ப்பணிப்பு எனக்கு ஒருவேளை எனக்கு சொந்தங்களாக இருக்கலாம், பந்தங்களாக இருக்கலாம், ஒருவேளை எனக்கு உறவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அவருக்கு தேவ சித்தத்தில் இல்லையா, ஒருவேளை பேசலாம் கூட, ஆனால் அவங்ககிட்ட அப்படியே கலந்து இருக்கக்கூடாது. நம்ம
எவ்வளோக்கு எவ்வளோ நான் அப்படி இருக்கிறேனோ என் அபிஷேகம்லாம் போயிடும், என் கிருபெல்லாம் போயிடும், இருக்கிற கொஞ்சம் ஜபம் கூட போயிடும் நமக்கு. அதெல்லாம் நான் பார்க்கிறேன். எங்களோட சேர்ந்தாக்கா எங்களுக்கு போதாமல் போயிடும். அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்க எண்ணெய் கொடுத்தால எனக்கு என்ன செய்யும், போதாமல் போயிடும். அதனால் நீங்கள் போய் வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தங்களை பிரித்து தங்களை அர்ப்பணிப்போடு அவங்க எதற்கு ஆயத்தமானார்களோ, எதற்கு அவர்கள் செயல்பட்ட அதிலே அவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ எங்கள் கூட இருக்கிறாங்கப்பா, 10 பேர் நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், 10 பேரும் ஒரே இதாக தான் இருக்கிறோம். இப்போ அவங்க எண்ணெய் இல்லைன்னா அவங்க கைவிடப்பட்டுருவாங்களே, அதையாக நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் என்று அவங்க அது போல் இல்லை. எதை காட்டுகிறது என்றால், நமக்குள்ளே இருக்கிறதை நாம் பற்றி கொள்வதற்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கும். அதனால் எனக்கு என்ன கொடுங்க, அதிலே நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டுங்க. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் இங்கே வாசித்து பார்க்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்கு மேலே ஒரு கிரீடம் இருக்குது, அபிஷேகம் என்ற கிரீடம் இருக்குது, கிருபை என்ற கிரீடம் இருக்குது. அது யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, யார் மூலமாக அது எடுக்கப்படவும் கூடாது. நமக்குள்ளதை நம்ம என்ன செய்யணும், நம்ம பற்றி கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் தங்களுக்கு பற்றி கொண்டிருக்கிறத பார்க்கும், ஒரு அர்ப்பணிப்பாங்க, ஒரு விருத்த சேதம், ஒரு அர்ப்பணிப்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கை அந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியா சொல்லு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 பார்க்கிறோம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். ஆவியினாலே இருதயத்தில் உண்டாக விருத்த சேதனம், இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு, நம்ம ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஒரு பிரதிஷ்டை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஒரு பிரதிஷ்டையோடு நாம் இருக்கணும். என் வாழ்க்கை இப்படி தான், அப்படி ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கணும். இல்லை எல்லாரோட நான் கலந்து நிற்பேன், எல்லாரும் எனக்கு தேவை அப்படி இருப்பானா, இருக்கிற கொஞ்சம் பிரதிஷ்டம் போயிடும், அர்ப்பணிப்பு போயிடும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் போயிடும் நம்மளுக்கு. மிகவும் ஜாக்கிரதையாக நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இருதயத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அது பிரமாணமாக கட்டளையாக சொன்னார். ஆனால் நாட்கள் வர 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 அவர் என்ன செய்தார் பாருங்களேன். நாட்கள் வர வர இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் எரேமியா 9ஆம் அதிகாரம், எரேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 26ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் நான் வாசிக்கிறேன், டைம் இல்லாத கடைசி பகுதியில் பார்க்குறோம். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:26. சரீரத்தில் விருத்த சேதனம் சொன்னார் ஆரம்பத்தில், ஆனால் அது நடக்காதனால இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருதயத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போல்லாம் நீங்கள் முழுதுமாய் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீங்கள் சொல்லுகிறத பார்க்க. அதே எரேமியா 4ஆம் அதிகாரத்திலையும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், யூத மனுஷரே
எருசலேம் குடிகளே, உங்கள் கிரிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல் எழும்பி அவிப்பால் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்தசேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். இருதயத்தை சரீரத்தை விருத்த சேதம் எனக்கு தேவையில்லை. உங்கள் விருத்த சேதம் எங்கே பண்ணப்பட வேண்டுமா? இருதயத்தில் பண்ணப்படும். வெளிப்பிரகாரமாக எனக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் இருதயத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்லும் போது, நீங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு என்ன செய்யுங்க, என்னிடத்தில் மனம் திரும்புகள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக, ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க, நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக, நம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நம்ம ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 10 கன்னிகள் யாருன்னால் அவர்கள் பிரதிஷ்டை உள்ளவர்களாக, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. எதில் அர்ப்பணிக்கப்பட்டார்களோ அதிலே அவர்கள் நிலைத்து நின்றார்கள். ஹல்லேலூயா. என்ன அதில் நிலைத்து இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் அர்ப்பணிக்கப்பட்டல அல்லது பிரதிஷ்டைப்பட்ட வாழ்க்கையில் நான் நிலைச்சிருக்கிறேனா, இல்லை மற்றவங்களோடு நான் கலந்து இருக்கிறேனா, மற்றவங்களோடு கை கோத்து நடந்து கொண்டு இருக்கிறேனா? அது யாராயிருந்தாலும் சரி, அவங்க தேவ சித்தத்தின்படி இல்லையா, அவங்க தேவ விருப்பத்தின்படி இல்லையா, நம்ம அவங்களோட கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கலந்து இருக்கக்கூடாது. ஒரு வேளை அவங்களிடத்துல நம்ம அன்பு செலுத்தலாம், நம்ம அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க போகிற இடத்தெல்லாம் போய் நான் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதும் போயிடும். நம்ம கொஞ்சம் இருக்கிறது கூட போயிடும் நம்மளுக்கு. அதனால் நான் விருத்த சேதனம் நம்ம இருந்தால் தான் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும். அதுக்காக சில காரியங்கள் வரலாம். ஒருவேளை நான் இந்த புத்தி இல்லாத கண்ணிங்க திட்டியிருப்பாங்க பாருங்கள், உங்களோட கூட தான் இருந்தோம், நீ நானும் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஸ்நேகமாக இருந்தோம், ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கடை கொடுக்க மாட்டேறீங்க. அப்புறம் நீங்களாம் என்ன உங்கள் மேலே எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ என்ன அன்பாக இருந்தது இன்னவனா பேசுவாங்க. ஆனால் எடுத்த பிரதிஷ்டையில் அர்ப்பணிப்பில் நான் கடைசி வரைக்கும் நாம் நிலைச்சி இருந்தால் தான் மணவாளன் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். நான் செய்ய வேண்டிய நேரத்தில் நான் மற்ற ஜனங்களும் கலந்து கொண்டு இருப்பேன்னால் நம்ம எல்லாமே போயிடும். நம்மளுக்கு வாழ்க்கையில் பேருக்காக இருக்கலாம், அதுதான். அதை மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அதனால் ஆயத்தமாக இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட, நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆயத்தமாக இருக்கிற வாழ்க்கையில் விழிப்பு காணப்படும், விவேகம் காணப்படும், விருத்த சேதனம் அது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரம். நல்ல ஒரு காரியத்தை ஆயத்தமாக இருந்தால் தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். வருகை எந்த நேரத்தையும் இருக்குது. நான் வரும்போது நான் ஆயத்தம் இல்லைன்னா நம் வாழ்க்கை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியவே முடியும். நம்ம ஆயத்தமாக எந்த நாள் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் ஒழிப்பு காணப்பட வேண்டும், விவேகம் காணப்பட வேண்டும், விருத்த சேதனம் காணப்பட வேண்டும். என் ஜீவியம் இப்படி தான், என் வாழ்க்கை இப்படி தான் நான் இருப்பேன். யார் என்னன்னா பேசுங்க, என் ஜீவியம் இப்படி தான். ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு விழிப்புள்ள ஒரு ஜனமாக இருக்க வேண்டும், விவேகம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் தேவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்லக்கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இதனால் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எப்போதுமான நாங்கள் ஆயத்தமாக எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறேன், நீ காலையிலையோ மாலையோ நடுகிறவையிலோ வந்தாலும் நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதா அந்த விழிப்புள்ள ஒரு ஜீவியத்தை தாங்க
விவேகமுள்ள ஒரு ஜீவித்தை கொடுங்க. விருத்த சேதனமுள்ள ஒரு ஆண்டவரை ஜீவித்தை எங்களுக்கு தந்த ஆண்டவரே, எப்போது நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடாது. எங்களை தந்திரமாய் வஞ்சிக்கிற ஆண்டவரே அப்பா பிசாசின் காரியத்தெல்லாம் கர்த்தர் ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை நாங்கள் எப்போதும் விழிப்புள்ளவர்களா ஆண்டவரே தேவரை வேகம் உள்ளவரை விருத்த சேதம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்கிற பார்க்க ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்பா தேவரீர் அவங்க வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது யாராக இருந்தவங்க வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை ஜீவித்தை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை உதவி செய்யுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை தேவன் செய்து வழி நடத்தும் ஆண்டவர். ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமை உமைக்கே செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாம்